பிளான்ட் எலிவேஷன்லேருந்து ஃபைனல் பண்ண ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள். கலர்ஸ் மட்டும் சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அது கிளைண்ட்டோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 காம்பவுண்ட் கேட் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு வராண்டா காம்பவுண்ட் கேட் ஒன்று இருக்கும், இன்னொன்று போர்ட்டிகோ காம்பவுண்ட் கேட் இருக்கும். ரெண்டும் தனித்தனியாக வச்சுருக்க நெசசிட்டி என்னென்னா, யூஸ்வலாக உள்ளே போகிறவங்க பெரிய கேட் வந்து ஓப்பன் பண்ணி போகணுன்னு அவசியம் இல்லைன்றதால தான் தனித்தனியாக கேட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது வராண்டாவுக்கு நேராக இருக்கும், நிலைக்கு நேராகவும் இருக்கும். ஒரு காலிங் பெல் ப்ரொவிஷன் இருக்குது. இது வராண்டாவுக்கு பக்கத்துலேயே நியர்பை போர்ட்டிகோ வச்சுருக்கோம். போர்ட்டிகோ வந்து ஒன்லி ஃபார் கார் பார்க்கிங். இதிலேயே மீட்ரு ப்ரொவிஷன் எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து ஹால்லேருந்து அசஸ் பண்ணுற மாதிரி ஒரு விண்டோ ப்ரொவிஷனும் போர்ட்டிகோவில் இருக்குது. ஸோ அடுத்து வராண்டா வித் கிரில் கேட்டு, கிரில் ப்ரொவிஷன். இது ஓப்பன் வராண்டா, கிரில்லும் கிரில் கேட்டும் வச்சுருக்கோம். இந்த வராண்டாக்குள்ளே போனதுக்கப்புறம் ராஜ நிலையில் வந்து மெயின் டோர் அப்புறம் அசஸ் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ இது ஹால் ஃபுல்லாகவே இங்கே ஃபால் சீலிங் டெக்கரேஷன் இருக்குது. இது டபுள் பேனல் ஃபால் சீலிங் ஒர்க்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் சீலிங் ஹைட்டு 11 அடி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஹால்லையே டிவி பாக்ஸ் அண்ட் தென் ஒரு 6x4 ப்ரொவிஷன் வச்சு ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஹாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரொவிஷன் வந்து ஸ்பாட் லைட் செட் பண்ணியிருக்கு. இது ஒரு டிவி ஷோகேஸ் 7 அடி விட்டு உள்ள டிவி ஷோகேஸ் பிளான் பண்ணி செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பாட் லைட், சிஎஃப்எல், டியூப் லைட் எல்லா லைட் ப்ரொவிஷனும் டைரெக்டாக ஹாலில் அசஸ் பண்ணுற மாதிரி இந்த போர்டில் தான் கொடுத்துருக்கோம் கனெக்ஷன் ஃபுல்லாக. ஸோ இது விண்டோவோட கிரில் டிசைனும் பாருங்கள். சுவிட்ச் போர்டு லிஸாக சுவிட்ச் போர்டு தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒரு சின்ன அசஸ் பாயிண்ட் வச்சு டைரெக்டாக பெட்ரூம்குள்ளே போகிற ஒரு பேசேஜ் ஏரியா இருக்குது. பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 11 அடிக்கு 16 அடி டோட்டலாக. ஸோ இதில் ஒரு குயின் சைஸ் காட் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இங்கேயும் லிஸா சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 2-வே பாயிண்ட் மாதிரி அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு 5x4 சைஸ் வச்சு ஒரு விண்டோ ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ கபோர்ட், லாஃப்ட் எல்லாம் இன்டீரியர் ஒர்க்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட் இருக்குது. ஸோ நல்ல அகலமுள்ள பெட்ரூம்ன்றதால நல்ல ஏரியா வந்து நல்ல கம்ஃபர்டபுள் ஸ்பேஸாக இருக்கும் பெட்டு போக. இதிலே ஒரு அட்டாச் பாத்ரூமும் இங்கே செட் பண்ணியிருக்கேன். ஸோ டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7x4. ஸோ இதில் கார்னர் வாஷ் பேசின் செட் பண்ணி ஒரு வால் மிக்சர் ஒன்று வச்சுருக்கோம். இதில் ஒரு இந்தியன் கிளாஸ் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கும் ஃப்ளஷ் டேங்க் எல்லாமே செட் பண்ணியிருக்கேன். எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து வெண்டிலேட்டர்லேயே வர மாதிரி செட் பண்ணியாச்சு. வாட்டர் ஹீட்டர் ப்ரொவிஷன் வச்சு ஹீட்டரும் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்தியன் கிளாஸ் செட், இதில் ஹெல்த் ஃபேர் செட் அண்ட் தென் ஃப்ளஷ் டேங்க் எல்லா ப்ரொவிஷனுமே செட் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு கிட்ஸ் டாய்லெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைல்ஸோட செலெக்ஷன் ஃபுல்லாகவே இருக்கும். பிவிசி டோர், இது ஒரு விட்த் 2.5 அடி வரும். ஸோ இதிலேருந்து வெளியில் வர்றோன்னா மறுபடியும் அந்த பேசேஜ் வே வந்து டோட்டலாக ஒரு லோ ரூஃப் ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ லாஃப்ட்லேருந்து அசஸ் பண்ணுற மாதிரி லோ ரூஃப் ஸ்ட்ரக்சர். ரூமோட சைஸ் 11 அடிக்கு 9 அடி 4.5 இன்ச்சு. ஸோ இதில் லாஃப்ட் ஏரியா, கபோர்டு ஏரியா எல்லாமே அந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸுக்கு பாட்டம்லேயே செட் பண்ணியாச்சு. டோருக்கு பாட்டம்லேயே இருக்கும். அந்த லோ ரூஃப் காசஸும் இந்த லாஃப்ட்லேருந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் ப்ரொவிஷன் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது. அட்டாச் டாய்லெட்டில் பிவிசி டோர் தான் செட் பண்ணியிருக்கோம். இதோட சைஸஸ் பார்த்திங்கன்னா 7 அடிக்கு 4 அடி சைஸஸ். இதுலேயும் 2 வெண்டிலேட்டர் இருக்குது. கார்னர் வாஷ் பேசின் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வெஸ்டர்ன் கிளாஸ் செட் பண்ணியிருக்கோம். இது பேசிக் மாடல் வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டில். இதுலேயும் ஹெல்த் பேசட்டுக்கான ப்ரொவிஷன், கார்னர் பேசின் இருக்குது. இதை தவிர்த்து கார்னர் சோப் ட்ராக்கும் இதில் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலேருந்து மறுபடியும் வெளில வரோன்னா 2 பெட்ரூம்லேருந்து அசஸ் பண்ணி டேரெக்டாக அந்த ஹால் வியூவோட லக்ஸரி வியூ பாருங்கள். அந்த 11 அடி ஹைட்டு வச்சதால தான் அந்த டபுள் பேனல் ப்ராப்பராக செட் பண்ண முடிஞ்சது ஃபால் சீலிங்கில். ஸோ இது ஒரு கிச்சன் டைனிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆர்க் பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைனிங்கோட சைஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 அடிக்கு 13 அடி விட்டு வருது. இது வந்து ஓப்பன் கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 11 அடிக்கு 12.4 அடி இருக்குது. ஓப்பன் கிச்சனோட சைஸஸ் மட்டும். கவுண்டர் டாப் கிரானைட் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது ஒரு டைனிங் வாஷ் பேசின். கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட் கவுண்டர் டாப் தான். இங்கே ஒரு 4x3 சைஸ் வச்ச ஒரு ஜன்னல் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் போட்டிருக்கோம்.
கவுண்டர் டாப்போட பாட்டம் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே கடப்போடு போட்டு கடப்பாக்கள் வச்சு பாத்திரம்லாம் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு டபுள் கபோர்டு, இங்கேயும் ஒரு லாஃப்ட் ப்ரொவிஷன், ரெஃப்ரிஜிரேட்டருக்கான பாயிண்ட்டு எல்லாமே செப்பரேட்டாக வச்சுருக்கோம் பிளான் பண்ணி. ஸோ இந்த டைனிங் ஏரியா நல்ல கம்ஃபர்டபுள் ஸ்பேஸாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே 6க்கு 6 இப்படி வைப்போம், இங்கே 8க்கு 13 வச்சது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது பூஜா ரூம். பூஜா ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு 4 அடி 1.5 இன்ச் இருக்குது. பூஜா ரூமோட டாப்பில் ஒரு கவுண்டர் டாப் போட்டிருக்கோம். ஸோ இது பூஜா ரூமோட வியூ. ஸோ பூஜா ரூம், டைனிங் ஏரியா, கிச்சன் இது ஒரு பக்கம் இருக்குது. அப்படியே ஈஸ்ட் சைடில் செட் பண்ணியிருக்கோம். அந்த பக்கம் 2 பெட்ரூமு, பெட்ரூம் 1 அண்ட் பெட்ரூம் 2 அப்படின்னு சொல்லி தனியாக செட் பண்ணியாச்சு. சென்டர் போர்ஷன் ஃபுல்லாக இப்படி ஹால் இருக்கிறதால நல்ல வைடு வியூ இந்த வீட்டுக்கு ரொம்ப அம்சமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஹால்லேருந்து பின்னாடி பக்கம் போனீங்கன்னா இது ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ். இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. வாஷிங் மிஷினும் செட் பண்ணிட்டாங்க கிளைண்ட்டு. ஸோ இங்கேயும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் 2 சைட்லேயுமே. இப்போ நம்ம வீட்டோட முன் போர்ஷனுக்கு வந்திருக்கோம். இந்த முன் போர்ஷன்லேருந்து வெஸ்ட் சைடு போனோம்னா டைரெக்டாக படி அசஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டேர் கேஸ் ஏரியா இருக்குது. இதுலேருந்து மாடிக்கு போகிறதுக்கான அசஸ் பாயிண்ட் இருக்குது. இந்த ஸ்டேர் கேஸோட விட்த் மட்டும் பார்த்திங்கன்னா 3 அடி கணக்கு வரும். 3 அடி ஸ்பேஸ் இருந்தால் தான் இப்படி நடக்கிறது கம்ஃபர்டபுளான ஸ்பேசஸ் இருக்கும். மேலேருந்து ஏறினோடனே இங்கே ஒரு சென்டரில் ஒரு மிட் லேண்டிங் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த லேண்டிங்லேருந்து மேலே டாப்பில் போகிற மாதிரி டாப்பில் ஒரு லேண்டிங் ஒன்று ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அட்டாச் பெட்ரூம் வந்து அப்படியே மேலேயும் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் ஒரு கிரில் கேட்டு, சேஃப்டி கிரில் கேட் ஒன்று வச்சுருக்கோம். இது ஒரு ஓப்பன் டோர். அண்டு தென் இதிலேருந்து உள்ளே பார்த்தோம்னா 5x4 விண்டோவோட ப்ரொவிஷன் இருக்குது. லாஃப்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே நுழைஞ்ச உடனே சுவிட்சஸ் அசஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரண்டேஜ்லேயே வச்சுருக்கோம். இதில் அடிஷ்னலாக ஒரு விண்டோவும் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே லைப்ரரி மாதிரியே கபோர்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது. இந்த பிவிசி டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கன்னா டாய்லெட்டோட சைஸ் வந்து 7 அடிக்கு 4 அடி வருது. ஸோ இதுலேயும் கார்னர் வாஷ் பேசின் செட் பண்ணியிருக்கோம். வால் மிக்சர் வச்சுருக்கோம். இதில் வெஸ்டர்ன் கிளாசெட் வச்சுருக்கோம். வால் மிக்சர், கார்னர் பேசின் அண்ட் தென் வெஸ்டர்ன் கிளாசெட். வெஸ்டர்ன் கிளாசெட், ஹெல்த் ஃபெசட், ஃப்ளஷ் டேங்க் எல்லா ப்ரொவிஷனுமே ஆட் ஆகிருக்கும். இது எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்ச வென்டிலேஷன். பாத்ரூம் டைல் பேட்டர்ன் ஒரு லக்ஸரியான டைல் பேட்டர்ன் தான். பெட்ரூம்லேருந்து வெளில வந்தால் ஓப்பன் டெரஸ் ஏரியா. இந்த ஓப்பன் டெரஸ் ஏரியாவில்